ஏங்க ஊரை பாருங்க, இந்த மாதிரி ஊர் எங்கேயுமே உண்டா தமிழ்நாட்டுல? எங்க தனி ஐலாண்டுங்க. நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஐலாண்டுக்கு தாங்க போறோம். இது கூமாப்பட்டி ஐலாண்டு இல்லைங்க, இது காவா ஐலாண்டு. இது சரியா பாத்தீங்கன்னா பாலக்காட்டுல அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு அதிகாலையில சுத்தி பார்க்க போலான்னு கிளம்பி நேரம் முதல்ல போனது டீ கடைக்குதாங்க. ஒரு டீயும் 2 கேக்கையும் எடுத்து சபக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் நண்பனும் கோவைப்புதல் இருக்க ஓகே பேக்கரியிலேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. போயிட்டு வரோம், எங்களுக்கு பொழுது போல அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு ரைனி சீசனுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ரோடு ஃபுல்லாக மிஸ்ட்டு இறங்கி எதிர்க்க வர்ற வண்டி தெரியாத அளவுக்கு மூடி கிடந்ததுங்க. அப்படியே சில்லுன்னு காற்று வாங்க அப்படியே போயிட்டு இருந்தேங்க. சேலம் டு பாலக்காடு பைபாஸை பிடிச்சி ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரியான கேரளா பார்டரே பார்த்தீங்கன்னா வாளையாறு. இங்கே நிறைய மறக்க முடியாத நினைவுகள்லாம் இருக்குங்க. வாளையாறு டேமில் தண்ணியோடு போன கதையெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா? அப்படியே அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போகுதா இல்லையா? இந்த மேம்பால ஏறிங்க, ஒண்ணு ஏறி இறங்கணும், இல்லைன்னா ஏறக்கும் போது சர்வீஸ் ரூட்ல வந்துட்டு ஒரு லெஃப்ட்ல போகணும். இந்த லெஃப்டா? ஓகே. அந்த பக்கம் இருந்து வந்தீங்கன்னா ரைட். வருதா? ஐயா ஆமாண்ணா, ட்ரெயின் கரெக்டாக வரேன்டா, நம்ம வர நேரம். அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த மரங்களால் பச்சை பசேன்னு ரோடு ஃபுல்லாக மூடி அப்படியே அவ்வளோ அழகாக காட்சி அளிச்சதுங்க. என்னடா அது ஒரு ஈக்காக்கா கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதிகாலையில் போகிறப்போ. நீண்ட தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இயற்கை காட்சிகளாக ரசிச்சுக்கிட்டு போகலாங்க. அப்படியே ஆகாசத்தை நாம் பார்க்குற, ஆறு கடல் நாம் பார்க்குற அப்படின்னு பாட்டு பாடிட்டே போயிட்டேங்க. நம்ம வண்டி MT-15ங்க. இதுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் வந்துட்டே போயிடலாங்க. இந்த கட்டில் போனோம்னா காவா ஐலாண்டு. ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டேமோட கார்னரில் ரைட்டில் திரும்பி டேமோட பின்பக்கம் போகணுங்க. ஃப்ரண்ட் சைடு போனீங்கன்னா மலம்புலா டேமை பார்க்கலாங்க. இந்த காவா ஐலாண்டு சொல்லப்படுறதே பார்த்தீங்கன்னா டேமோட பேக் சைடு தாங்க. இது பார்க்குறக்கு ஒரு பீச் வியூ கிடைக்குங்க. அது போக பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ண சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஃபேமிலி எல்லா பேரும் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டுமே ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக குக் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை எல்லாம் அப்போ தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எனக்கு நான் சொல்லிக்கிட்டேங்க, இன்னைக்கு நம்மளுக்கு இந்த டீயும் கேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா யானைகள் நடமாடும் பகுதின்னு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக போகிறது நமக்கு நல்லதுங்க. இருந்துச்சு அப்படின்னா ஓகே. மற்றபடியெல்லாம் வந்து நீ ஏன்னா அங்க இங்கன்னு பாறை விழுகும், மரம் விழுகும். ஆனா ரைட் டைம் டு விசிட் ஹில்ஸ் வந்து மழை டைம் தான். இப்பதான் நல்ல கிளவுட் ஃபுல்லா இறங்கி போறதெல்லாம் பார்க்கலாம். இது நம்மளுக்கு வேணா ரொம்ப டிராவல் பண்ணி அங்க போற மாதிரி இருக்குமே தவிர அங்க இருக்கவங்களுக்கு அது சொர்க்கம். அந்த டைம் நம்ம என்னதான் பிளேசஸ மார்க் பண்ணி வச்சாலுமே போக முடியுதான்னு கேட்டா ஏதோ ஒண்ணுதான் போக முடியுது. இன்னைக்கு வந்திருக்கிற காவா ஐலாண்ட் மாதிரி கிட்டத்தட்ட எப்பயோ பார்த்தது. பட் நல்ல ஒரு சீசனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சது தான் இப்ப இந்த டைம்ல வந்துருக்கோம். அப்படியே அந்த ரோடு எண்டு வரைக்கும் போய் பார்க்கல, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறேன் நண்பா. டேய் எலிஃபண்ட் கிராசிங் போட்டிருக்கானே, எலிஃபண்ட் இருக்குமா? யானை வருமா? யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. ஹீரோ என்ட்ரி. இது ஏர்டெல் தீம் மியூசிக் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குங்க. வியூவே விசுவலே சூப்பரா இருக்குங்க. வந்தீங்க அப்படின்னா அப்படியே மெய் மறந்து மெதுவா தான் போவீங்க. நம்ம கூட வந்திருக்கிறவங்க இறங்கி போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்றான் பின்னால கொண்டிருக்கே இறங்கி போட்டோ எடுக்கணும்னு சொல்றான். சூப்பரா இருக்குங்க. அப்படியே ஏதோ ஒரு டென்ட் ஃபாரஸ்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இங்கிருந்து தான் ஆரம்பிக்குதான். மலையை 2 பக்கம் குறைஞ்சிருக்காங்க. 10 ஸ்டே ஏசி ரூம்ஸ். ஓ இங்கேயே நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஓகே ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. ஹோம் ஸ்டே, டென்ட் ஸ்டே, ஹோம் ஸ்டே இருக்கு பாருங்க. இங்க
இப்போ ஸ்டேக்கு பிரச்சனை இல்லை, வந்தா ஒரு நாள் ஃபேண்டசி பார்க், மலம்புலா டேம், அதுக்கு சுற்றி பக்கத்தில் குட்டி குட்டியாக இருக்கிற ஸ்னேக்கு இது, அப்புறம் இந்த காவா ஐலாண்ட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி தான் 2 நாள், இல்லைன்னா ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் கிளம்பி போகிற மாதிரி தான் போகலாம் லாங்கில் தான் வரவங்க. பைக்கில் ரைட் பண்ணுறதுக்கும் இது ஒரு அழகான ரூட்டுங்க. ஏன்னா நல்லா டேர்னிங்ஸு, நல்ல ஒரு வியூஸு. காவா, வெல்கம் டு கவா ஐலண்ட். இந்த பிளாம் ட்ரீ தான் இப்போ அந்த பனை மரம் வியூ தான். இல்லை இங்கே தானே நின்றுக்கிறேன் எல்லாரும். அப்படியே வண்டி எங்கேயாவது போடு. என்ன இறங்கி மீன் பிடிக்கிறாங்களா? அப்படியே இந்த ரோடு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜர்க்கின் கழட்டி உள்ள வீடா, இல்லைன்னா ஜர்க்கின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் போடுறான். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் வண்டி நிறுத்தின இடமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்கி போய் அந்த வாட்டர் வியூவை பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. மலம்புலா டேம் பார்த்தீங்கன்னா 8000 மீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க, 125 அடி ஆழம் கொண்டதுங்க. இதையே நீங்கள் ஒரு ½ டே போய் சுற்றி பார்க்கலாங்க. கிட்ஸுக்கான ஒரு சூப்பரான ஜோனுங்க. இந்த டேமை சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைக் ரைடர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அட்வென்ச்சராக இருக்குங்க. வெண்ணிற மேகங்கள் சூழ அந்த மலைத்தொடர் பூரா பரவி அவ்வளோ அழகாக காட்சி அளிச்சுதுங்க. காவா ஐலாண்டுங்க, அந்த மலம்புலா டேமோட பேக் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க. இந்த ட்ராக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்னென்னா 2 பக்கமும் மரங்களால் மூடி ஒரு டென் ஃபாரஸ்ட் லுக்கில் இருக்குது. லைட்டே போகாத மாதிரி ஒரு சில இடங்கள்ல அதில் இருக்குது. அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃப்ளோவில் இங்கே அப்படியே கால் நினச்சிட்டு அப்படியே இங்கே இருக்கிற இயற்கை காட்சிகள் அப்படியே ரசித்தபடி அப்படியே சுற்றி பார்க்கலாங்க. என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக் சைடு ஆஃப் த டேம் தான். அது போகிற ரூட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்க இந்த மான்சூனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த மவுண்டனில் பாருங்கள், மிஸ்ட் அப்படியே உள்ளே இறங்கி போகுது. க்ளவுட்ஸ் அப்படியே இறங்கி போகுது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சினரியோலாம் பார்க்குறதுக்கு. இது சிம்பிளான ஒரு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டரில் நீங்கள் வந்துடலாம். ஒன்றே இந்த காவா ஐலாண்டை பார்த்துக்கிட்டு நேராக நீங்கள் வந்து மலம்புலா டேம் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். பக்கத்துலேயே ஃபேண்டசி பார்க் இருக்குது. அப்படியே இங்கே என்னென்ன இருக்குன்னு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டேய் இங்க போடுற தூரி, வா போய் ஆடுவியம்மா. எங்க வைக்கிறது? இதே பார்த்தீங்கன்னா முன்னாடியே தூரி கட்டியிருக்காங்க நல்லா மரத்தில். அப்படியே இந்த வியூவில் வீடியோ எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. உட்காந்துட்டு தூரி அண்ணா வியூ நல்லா இருக்கு. ஆனால் நீ இருட்டாக தான் தெரியுது. பாட்டா பாத்தீங்கன்னா அங்கேயே ஷாப்ஸ் இருக்கு, நிறைய பேர் ரைட் பண்றதுக்கு வர்றாங்க. இங்க இருக்கிறவங்களே வர்றாங்க. அப்ப நம்ம கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருந்து வரலாம். ஏன்னா இந்த ரூட் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நம்ம ஊர் குளத்தை ஒட்டி, நம்ம ஊர் குளங்களை ஒட்டி இந்த மாதிரி ரோடு இருக்கும். பட் என்ன இங்க ஸ்பெஷல்னா உங்களுக்கு ஷாப்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த ரூட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஹில்ல ஒட்டி, அது போக நல்லா இருக்கு இந்த ரூட் பாக்குறதுக்கு. போற வழியெல்லாம் வயல்களும் தோட்டமும் காடுகளுமா பச்சை பசைனா அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் சொல்லவே வார்த்தை இல்லைங்க. நாங்கள் போகிறப்பவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமிலிஸ் காரில் போனாங்க. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்டு இந்த டேமையே சுற்றி வர்ற மாதிரி இருக்குங்க. போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலைகளால் கவர்ந்து அதுக்கு நடுவில் இந்த டேம் இருக்குங்க. ஏகண்ணா ஓடு 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 ஓடு, நமக்கு அன்ரோட்ல இருக்கிறேன். பாருங்க, இதுக்குதான் சொல்லணும். கண்டிப்பா வந்து இந்த கிளவுட் பெட் எல்லாம் பாக்குறதுக்கு, இந்த மவுண்டன்ல இறங்கி போறத பாக்குறதுக்கு நீங்க கண்டிப்பா மான்சூன் தான். சம்மர் டைம்ல வந்தீங்கன்னா மேபி நீங்க வந்து ஈவினிங் வந்து விசிட் பண்ணி நீங்க சன்செட்டை பார்த்து போகலாம்.
ஓணம்பலம் பிரிட்ஜ். போய் பார்க்கலாமா? வழி அந்த பக்கம் இருக்கு. ஓணம்புலா பிரிட்ஜ். ஓணம்புலா பிரிட்ஜ் எப்படி ஒரு வாட்டர் ஃப்ளோ வர்றத பார்க்கலாம். ரிவர் வாட்டர் ஃப்ளோ. இன்னும் உள்ள போய்கிட்டே தான் இருக்காங்க இந்த பசங்க. நம்ம வரும்போது உள்ள வந்தாங்க தெரியுமா? அந்த பையன் அந்த எல்லோ கலர் டிஷர்ட் பையன் கார்ல போனான்ல, ஒரு கார் போச்சுல நம்ம வந்து நிறுத்தும் போது, அந்த பையன் எல்லோ கலர் டிஷர்ட் அவன் நம்ம உள்ள வரும்போது அந்த பையன் உள்ள போனாங்க. டேய் ஹெல்மெட் தூக்கிட்டு வந்தியா? ஏய் ஆமா, ஏன் ஹெல்மெட் இங்க வச்சேன்? ஓ மண்டையில் இருக்கு, மண்டை மேல இருக்க கொண்டே மாஸ்க். இப்பொழுது நம்ம நண்பர்கள் சர்க்கஸ் காட்டுவாங்க. ஏய் தம்பி வாடா. டேய் டேய் எங்க ஒரு ஒழுங்கும் போய் தம்பி வா. கேமரா இருக்கு, கேமரா இருக்கு. என்ன பிளாக்மெயில் பண்றியா? மீதமுள்ள ஸ்பாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா